ஹலோ மக்களே, மார்ச் 20ஆம் தேதியோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சாரதாக்கு வந்து அந்த சடங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கடைசியாக எல்லாம் முடிச்சிட்டாங்க. தாலியை தான் கழட்ட போகிறாங்க. தாலியை கழட்டுறதுக்கு அந்த ஒயிட் சாரி கட்டினவங்கெல்லாம் வந்து கழட்ட வர்றாங்க. அப்போ வந்து பூமி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து அந்த தாலியை கழட்ட விடாமல் பிடிச்சிக்கிறாங்க கட்டியாக. சாரதாவோட தாலியை பிடிச்சிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. உடனே அதுக்கடுத்து அப்புறம் வந்து பூமியை பார்த்து கத்துறா. உடனே நீ பூமி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீ உனக்கு சின்ன பொண்ணு, இதெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது, நீ விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. சரச்சந்திரா அப்பா கிட்ட, அப்பா இது என்ன நியாயமா, இது உங்கள் வயசுக்கு இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நியாயமா, இப்படிலாம் பண்ணலாமா, இது இவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா உங்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கடுத்து அபூர்வா வந்து, அவளுக்கு சாரதா ரொம்ப லக்கியஸ்ட்டு கேர்ளு, நான் தான் அவளுக்கு தாலியை எடுக்கணும்னு இருக்குது, அதனால தான் வந்து இப்போது நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சாரி கட்டினவங்களாம் அனுப்பிட்டு அபூர்வா வந்து அவள் தாலியை பிடுங்குறதுக்கு வருவா. தாலியை அக்கிறதுக்கு, சாரதாவோட தாலியை அக்கிறதுக்கு அபூர்வா வருவா. கிட்ட வந்து தாலியை தொடர்றதுக்குள்ளே பல்லாருன்னு அரைஞ்சிருவா. பூமி வந்து அபூர்வாவை பல்லாருன்னு அரைஞ்சிட்டு உடனே அதுக்கடுத்து அவள் சுரண்டு போய் சரசந்திரா கிட்டே விழுவா. உடனே அதுக்கடுத்து இவர் சரச்சந்திரா வந்து பூமி அப்படின்னு கத்துவார். உடனே பூமி வந்து அப்பா அப்படின்னு கத்திட்டு, இது வயசுல பெரியவங்களும் உன்னோட சித்தியை இப்படி தான் இது பண்ணுவாங்களா, அம்மா ஸ்தானத்தில் இருக்க ஒரு பொண்ணை இப்படி தான் பண்ணுவாங்களா, அடிப்பாங்களா யாராச்சும், இதுதான் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா வந்து திட்டாரு. உடனே அதுக்கடுத்து பூமிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பூமி அதுக்கடுத்து அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற யாராவது இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவாங்களா, இது எவ்வளோ பெரிய பாவம், இப்படி யாராவது பண்ணுவாங்களா, இது அம்மா ஸ்தானம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு இருப்பா. சொல்லிட்டு இதுல ஏதாவது ஒரு குணம் அந்த அபூர்வா கிட்ட இருக்கா, இப்ப சொல்லுங்க, யார் இது, இவ பண்றது கரெக்டா, உயிரோடு இருக்கும்போது யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பூமி ரொம்ப கோவம் வந்து கத்துறா. அதுக்கடுத்து கத்திட்டு சரச்சந்திராவும் வந்து அமைதியாயிடுறாங்க. ஒன்று அதுக்கடுத்து அபூர்வா வந்துட்டு திரும்ப அவளும் கத்துறா, இதெல்லாம் இது உனக்கு தெரியாது, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீரா வந்து பூமி கிட்ட பேசுகிறா. பூமி இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க அபூர்வா நீ பண்ணுறது என்னோட வாழ்க்கைக்காக, எனக்கு நியாயம் கிடைக்கணும் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவா. எது நியாயம் கிடைக்கணும், இதில் யார் வாழ்க்கை நியாயம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணது கிருஷ்ண பிரசாத் மாமா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணது சாரதா அத்தைய, அவங்க தான் ஆக்சுவலி நியாயம் கேட்கணும், அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் கேட்க முடியும், அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் சரி, கோர்ட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, முதல்ல கல்யாணம் பண்ணது அவங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணது தான் நீங்கள். எங்கே போனாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், ஆனால் அவங்க கோர்ட்டில் போனாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் அவங்க தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் எப்படி இதில் நியாயம் கேட்க முடியும், இதோட ஒட்டுமொத்த முடிவு எடுக்கிறது கிருஷ்ண பிரசாத் மாமா, பண்ண தப்பா அவங்க ரெண்டு பேர்த்த கல்யாணம் பண்ணுது, ஆனால் நீங்கள் அவங்கள தண்டிக்காமல் எதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காண்டி சாரதாத்தைய இது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு ரொம்ப கோவம் வந்து அவன் இப்படி லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு அப்போது உனக்கு சரச்சந்திரன் இருந்தாலும் மனம் இறங்க மாட்டார், அவர் இன்னும் கோவமாக தான் இருப்பார். அவர் வந்து என்ன நினைப்பார்னா, மீராக்கு வாக்கு கொடுத்துருப்பார்ல, இனிமேல் கிருஷ்ண பிரசாத் உனக்கு மட்டும்தான், வேறு யாரும் பங்கு போட மாட்டாங்க, நான் உனக்கு மட்டுமே அவனை மாற்றுறேன், டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவர் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவர் மனசு இறங்கவே மாட்டார். திரும்ப அதுக்கடுத்து பூமி போய் சரச்சந்திர காலையிலே விழுந்துட்டு, அப்பா நான் என்னப்பா அவன் பண்ணேன்னு தெரியல, நான் பறக்கும்போது அம்மா வந்து இறந்துட்டாங்க, அம்மாவோட ஸ்பரிசம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அம்மாவோட பாசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அம்மாவோட அரவணைப்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, முன்னாடியே என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு தெரியாமல் பண்ண பாவத்தினாலே நான் இவ்வளோ நாள் அம்மாவோட பாசம் எதுவுமே எனக்கு கிடைக்காம வளர்ந்துட்டுருக்கேன், ஆனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சே இந்த பாவம் பண்ணிங்கன்னா இது 7 ஜென்மத்துக்கும் நம்ம குடும்பத்தை விடாதப்பா, இது இவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம பண்ணக்கூடாதப்பா, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப லிஸ்ட்டு போட்டு சரச்சந்திராவுக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பா. ஆனால் அவர் வந்து இறங்கவே மாட்டார், மனசு இறங்கவே மாட்டார். ஒன்று அப்புறம் வந்து கண்ணை கட்டினோன்னே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே வந்து கேபி வந்துடுவார், காரில் வந்து இறங்கினோன்னா சரியும் பூமியும் ஓடி போய் கேபி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாரதாத்தை வந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியாக தாலியை எடுக்கிற நேரத்தில் பூமி வந்து இந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சரியும் பூமி எல்லாத்தையும் சொல்லுவார். உடனே கிருஷ்ண பிரசாத் கோவம் வந்தோன்னா ஓடி வருவார், அங்கேருந்து கார்லேருந்து இறங்கி ஓடி வந்துட்டு இங்கே உடனே அதுக்கடுத்து சாரதா வந்து அவர் வந்தோடனே எந்திரிச்சு வந்துடுவாங்க, அந்த ஸ்டூலில் உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு வந்தோடனே மீரா வந்து கேபி கையை பிடிச்சி இழுத்து உடனே கையை உதறி விட்டுருவார். கிருஷ்ண பிரசாத் வந்து மீரா கையை உதறி விட்டு சாரதாவை அணைச்சிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து அப்புறம் வந்து இது பேசிகிட்டு இருப்பா, பாரு அடுத்த ட்ராமா சாரதா அடுத்த ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க.
உடனே அதுக்கடுத்து கிருஷ்ணபிரசாத் வந்து முதல்ல வந்து சரச்சந்திரா பார்த்து கோவத்தில் கத்துவார், கேபி அப்படின்னு. இவர் மீரக்கையை தட்டி விட்டோன்னே கேபி அப்படின்னு வந்து சரச்சந்திரா கூப்பிடுவார். சரச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கேபி கூப்பிடுவார். யார் மேலே கை வைக்கிற அந்த மாதிரி 2 பேரும் சண்டை போட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நடக்கும்போது அதுக்கடுத்து சரச்சந்திரா வந்து ஒரு பெரிய டிமாண்ட் வைப்பார். என்னதுன்னா, சரி நான் இப்போது இவளையும் பூர்ணியும் இந்த இடத்த விட்டு, சாரதாவையும் பூர்ணியும் இந்த இடத்த விட்டு உயிரோடு அனுப்பணும்னா எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். இனிமேல் இருக்கிற சாகர வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்க்கக்கூடாது, ஒருத்தரை பேசிக்கக்கூடாது, யாருக்கும் சம்மந்தமே இல்லை, யார் வாழ்க்கையில் யாரும் வரவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ இதை தூக்கி வைப்பார். இதை கேட்டோன்னே கிருஷ்ணபிரசாத்துக்கு நெஞ்சு நின்ன மாதிரி ஆயிரும். சாரதாவும் அதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. பூமி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினச்சி இவ்வளோ போராடிட்டு இருப்பான். ஆனால் இவர் வந்து இப்படி ஒரு டிமாண்டை வைக்கிறான்னு சொல்லிட்டு, அப்பன்னா இவங்களை இப்போ இந்த சடங்கு எதுவும் பண்ணாமல் அனுப்பி வைக்கிறேன், இல்லைன்னா நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா சொல்லிடுவார். உடனே பூமியே வர வழியே எல்லாமே எழுந்திரிச்சு வந்துட்டு, சொல்லுங்க, சத்தியம் பண்ணுங்க அத்தை, நீங்கள் இனிமேல் கிருஷ்ணபிரசாத் மாமா முகத்தை பார்க்கவே மாட்டேன், அவர்கிட்ட பேசவே மாட்டேன், இந்த ஜென்மத்தில் இனிமேல் நான் அவருக்கு எந்த வகையிலையும் நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உடனே அவங்க சொல்லுவாங்க. பூமி சொன்னாங்க. இவங்க சாரதா வந்து அந்த மாதிரி சத்தியம் பண்ணிடுவாங்க. சத்தியம் பண்ணிட்டு, இல்லை நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கிருஷ்ணபிரசாத் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டார். ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பார். யோசிச்சுட்டே இருந்தோன்னே, பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்லுவா. அவளுக்கும் வேறு வழி இல்லை. இப்போ இவங்களை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றணுன்னா இதுதான் பண்ணி ஆகணுங்கிறதுக்காண்டி அவள் பண்ண சொல்லுவாள். உடனே கிருஷ்ணபிரசாத்தும் இனிமேல் நான் இவள் முகத்தை பார்க்கவே மாட்டேன், அவளை சந்திக்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சத்தியம் பண்ணிடுவார். சத்தியம் பண்ணிட்டு அவர் அந்த இடத்த விட்டு உள்ளே ஓடிடுவார். ஓடும்போது அப்புறம் வந்து நல்ல ட்ராமா, இது என்ன கேரண்டி இதுக்கு இவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஒருவேளை அந்த மாதிரி நீ சத்தியத்தை 2 பேத்துல யாராவது ஒருத்தர் மீறினாலும் நான் சாரதாவை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் திருப்பியும் சொல்லிடுவார். உடனே இதை கேட்டு சாக்காயிட்டு இவங்க அபூர்வா, சரச்சந்திரா எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அடுத்து பூர்ணி வந்து இவளை பூமியை கட்டி பிடிச்சி இது பண்ணுவா, அழுதுருவா. அதுக்கடுத்து இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க சாரதாவும் பூர்ணியும் அவங்க ககன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பேர்ந்த மாதிரி ஆயிடுவாங்க. அவங்க போய் குளிச்சுட்டு திரும்ப ஒரு புது சாரியை அதை கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு, இங்கே சாரதா வந்து குளிச்சுட்டு அப்புறம் சாமி முன்னாடி வந்து நின்றுட்டு, அவங்க இன்னைக்கு என்னோட தாலி, என்னோட குங்குமம் இன்னைக்கு என்னை விட்டு போயிருக்கும், அந்த அபூர்வம் இவ்வளோ மோசமாக நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் பூமி வந்து என்னை காப்பாற்றினா, பூமி மட்டும் வரலன்னா இன்றைக்கி என் நிலமை என்ன ஆயிருக்கும், எனக்கு இந்த நிமிஷமே செத்து போகணும், இந்த உலகத்தை விட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் நான் போயிட்டா என் 2 பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு யார் இருக்கா, அவங்களுக்காக யாரும் இல்லை, அவங்களுக்காக நான் உயிரோடு இருக்கணும், நான் இனிமேல் என்னோட கேபி கூட பேசக்கூடாதுன்னு, என்னோட புருஷன் கூட பேசக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த வார்த்தையை கேட்டப்பவே நான் செத்து போயிடணும்னு தோணுச்சு, ஆனால் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு யாரும் இல்லை, அதுக்காக மட்டும்தான் இருக்கேன், ஏன் கடவுளே எனக்கு இவ்வளோ சோதனை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய பேசி அழுதுட்டுருக்காங்க. கடைசியாக பேசும்போது ககன் வந்துடுறாரு. ககன், என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க நல்ல வேலை எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் சும்மா தான் அப்படின்ட்டு, எல்லாம் அந்த பூமியால் தான், திரும்ப அந்த ராட்சசி பூமி வந்ததுனால தான் நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனையும் இவ்வளோ இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை ரொம்ப திட்டுறாரு. இதை கேட்டோன்னே சாரதா கொஞ்சம் கோவம் வந்துடுது. நீ இதுக்கு மேலே பூமியை பற்றி எதாவது பேசினேன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் ககன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் எனக்காக அந்த பூமிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ககன். ஆமாம், பூமி பண்ணானா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அவள் காரணம் இல்லாமல் அப்படி பண்ணியிருக்க மாட்டா, அந்த காரணத்தை காரணத்தை தெரிகிற வரை நீ அவளை பற்றி தப்பாக பேசாத, எனக்கு பிடிக்கல ககன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. உடனே அவளாம் ஒரு நல்லவளே இல்லைம்மா, அவள் ஒரு ராட்சசிமா அப்படி இப்படின்னு திரும்பி அவளை திட்டிட்டு அவெல்லாம் எந்த காரணமும் இருக்காதுமா, என்னை பழி வாங்கணும், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும், அந்த ஒரு காரணம் மட்டும்தான் அவளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ககன் வந்து பூமியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பேசுகிறாரு. உடனே பூர்ணிக்கு வந்து அண்ணா உனக்கு உண்மை எதுன்னு தெரியாது அப்படின்னு கத்துறாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க என்ன உண்மை பூரி அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க சாரதா வந்து கண்ணை கட்டிடுறாங்க, எதுவும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. இங்கே சிவா வந்து தெருவா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் தெரிஞ்சவங்க எல்லாரும் இந்த பூமி சீரியலாக பக்கத்தில் வராங்க, ஆனால் யாரும் பார்க்க மாட்டுறாங்க. இப்படியே ரொம்ப நாள் ஒவ்வொரு இடத்துலையா பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ரோடாக அலைஞ்சு அந்த டெடிபியர் பொம்மையும் வச்சுக்கிட்டு அந்த பொம்மைக்குள்ளே தான் ஆதாரமும் இருக்குது. அவர் அப்படி தெருவா தேடிக்கிட்டே இருக்காரு, பூமியை தேடிக்கிட்டே இருக்காரு.
ஆனால் அவருக்கும் அது கிடைக்கவே இல்லை. இங்கே அதுக்கடுத்து போலீஸ் அந்த வீடியோவை பார்த்தார்ல, அவர் வந்து சரச்சந்திராவுக்கு இப்போ கால் பண்ணுறாரு, எடுத்துடுறாரு. சரச்சந்திரா கால் பண்ணி இந்த மாதிரி நான் எஸ்ஐ பேசுகிறேன், இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உங்கள் சோபா சந்திரா ஒய்ஃப் வந்து தானாக இறக்கலை அப்படிங்கிற மாதிரி. முதல்ல அவர் சோபா சந்திரா இறந்ததை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி பற்றிலாம் எனக்கு எதுவும் இப்போ கவலை இல்லை, சோபா சந்திரவே போனதுக்கப்புறம் நான் ஏன் எனக்கு அந்த ஃபேக்ட்ரியை இது பண்ணணுன்னு எந்த இதுவும் இல்லை, தயவுசெய்து முடிஞ்சு போன விஷயத்த பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சரச்சந்திரா கோவப்படுறாரு. இப்படி கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவங்க அபூர்வம் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க சரச்சந்திரா பார்க்குறக்கு. அவங்க என்னென்ன நடக்குதுன்னு ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்காங்க பக்கத்தில் நின்று. ஆனால் சரச்சந்திரா அதை பார்க்காம இவங்க போலீஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த போலீஸ் வந்து சொல்கிறாரு ஃபோனில், இல்லை உங்கள் சோபா சந்திரா வந்து பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க, அது வந்து ஒரு பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க, தற்செயலாக இறக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நீங்கள் என்ன பேசுகிறீங்க எஸ்ஐ, உங்களுக்கு என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, உண்மை நீங்கள் சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா அது யாருன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அவங்கள என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரன் ரொம்ப கோவப்படுறாரு. உடனே நான் இப்போ இது எல்லா விஷயத்தையும் என்னால் ஃபோனில் சொல்ல முடியாது, இது ரொம்ப சீக்ரெட்டு, நீங்கள் அவர் வந்து அபூர்வா தான் கொண்டாங்கிறது எப்படி சொல்ல முடியும், ஏன்னா அபூர்வா வந்து இப்போ கரண்ட் ஒய்ஃபு, அது இதுவும் இல்லாமல் அபூர்வா இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா, அந்த வீடியோ ஆதாரமும் இப்போ இல்லை, ஏன்னா சிவா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இவர் சொல்கிறத எப்படி நம்புவாருன்னு தெரியல சரச்சந்திரா. ஆனால் இவர் வந்து நீங்கள் எந்த இடம் அப்படின்னு எல்லா இடத்தெல்லாம் கேட்டுடுறாரு. திரும்ப சரச்சந்திரம் அவர் வாயால் அந்த இட பேர்லாம் சொல்கிறாரு. இது எல்லாமே அபூர்வம் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இவங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சரச்சந்திரா வந்து போகிறாரு. இதை கேட்டு அந்த அபூர்வம் வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்து அந்த எஸ்ஐ மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கிட்ட அவர் எஸ்ஐ சொல்லியிருப்பாரு, இது நீங்கள் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், நீங்கள் அதனால் வெளியே எங்கேயாவது மீட் பண்ணலாங்கிற மாதிரி அந்த எஸ்ஐ சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு சரி நம்ம எஸ்ஐ நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் வாங்க, அங்கே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்றவாரு. இங்கே அபூர்வா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே சரச்சந்திராக்கு முன்னாடியே அந்த எஸ்ஐ போகிற இடத்துல போய் காரை நிறுத்தி அவன்கிட்ட டீல் பேசிகிட்டு இருப்பான் அந்த எஸ்ஐ கிட்ட. இதெல்லாம் நடக்கும்போது அந்த சிவாங்கிறவர் வந்து அந்த டெடிபேர் வச்சு தெருதுருவா சுற்றிட்டு இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு 2-3 ரவுடிங்க பிடிச்சிட்டு அந்த டெடிபேரை வாங்கிட்டு அவனை அடித்து இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவன் வந்து அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த டெடிபேரை எடுத்துகிட்டு ஓடி போய் ஒரு காரில் விழுந்துருவான், அடிபட்டுரும் அவனுக்கு. அந்த கார் எந்த காருனா அந்த காரில் தான் பூமி இருப்பா, டிரைவர் இருப்பாங்க. உடனே யாரோ தெரியல மேடம் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லுவார், என்னாச்சு பாருங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்த்தா பூமிக்கு பெரிய ஷாக்கு. ஏன்னா அது சிவா, அவனோட கூட வளர்ந்த பையன். அவன் வந்து இந்த டெடிபேரை அம்மா உங்ககிட்ட சேர்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த தெரியாத ஊருக்கு வந்து உங்களை எப்படியோ பார்த்துட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அழுதுகிட்டே சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருப்பார். பூமிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிரும் எப்படியோ சிவாவை பார்த்துட்டாங்கன்னு. ஆனால் பூமிக்கு வந்து அந்த இதில் டெடிபேருக்குள்ளே அந்த தான் இருக்குன்னு ஆதாரம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் அபூர்வாவுக்கு வந்து அந்த எஸ்ஐ வந்து டீல் பேசுவா. ஆனால் அவர் வந்து டீலை ஒத்துக்கிட மாட்டார். அவர் அபூர்வாக்கு என்ன ஆதாரம்னு தெரியாது. ஆனால் இவரே போய் உளறிடுவார். அந்த எஸ்ஐ வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் பண்ண எல்லாமே ஆதாரமே ஒரு வீடியோவாக இருக்குது, அந்த வீடியோ வந்து டெடிபேரில் அது ஒரு பொம்மையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்டோன்னே அபூர்வா வந்து ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், எப்படினாலும் செஞ்ச தப்பு ஏதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் போயிடப்போகுது, கண்டிப்பாக ஏதாவது இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், உங்களுக்கு என்ன வேணும், என்ன டீல் பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், பிளாங்க் செக் வேணுமா நான் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எனக்கு அந்த கேமராவை மட்டும் தந்துருங்க அப்படிங்கிற மாதிரி திருப்பி இந்த எஸ்ஐயே போய் வளர்ந்தனால தான் அபூர்வாக்கு அது என்ன ஆதாரம்னே தெரியும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வர தெரிஞ்சிருக்காது. இவரே போல இருக்கிறார். ஒன்று ஆனால் அவர் அந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டார். நான் ரொம்ப நேர்மையான ஆள், நான் எந்த டீலுக்கும் நான் ஒத்துக்க போகிறதில்ல, நீங்கள் என் பேரை கேட்டு பாருங்கள், நான் எதுவும் நீதி நேர்மை தான் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். சரி இப்போ நீங்கள் போனீங்கன்னா போய் உண்மையாக சொன்னீங்கன்னா நான் அடியாளை விட்டு உன்னை கொல்ல சொல்லிடுவேன், அவ்வளவுதான், ஒழுங்காக என்கிட்ட டீல் பேசினேன்னா உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லதுன்னு திரும்ப அப்புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இப்படிலாம் சொல்லுவீங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி, நான் உங்ககிட்ட தான் டீல் பேசுகிறேன்னா நான் முதல்ல அந்த வீடியோ எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வந்துக்கணும், நான் எனக்கு சரச்சந்திராவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த எஸ்ஐ சொல்லிவிட்டு என்கிட்ட இப்போ அந்த ஆதாரம் எதுவுமே இல்லை, அது ஒரு பையன் தான் வச்சுருந்தான், அந்த பையனும் எப்போது எங்கள் இதிலேருந்து போயிட்டான், எங்கள் ஸ்டேஷன்லேருந்து எப்போது அவன் வெளியே போயிட்டான், நான் பார்த்த ஆதாரத்தை தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே இதை கேட்டு அப்புறம் வந்து என் மாமா நான் சொல்கிறத மட்டும்தான் நம்புவார், நீ ஆதாரம் காட்டினாவாது நம்புவாது, நீ வாயால் சொன்னால் நீ என் பேரை சொன்ன உடனே நம்பிடுவாரா, அதெல்லாம் நம்ப மாட்டார், போய் நீ வேணால் போய் சொல்லு, நீ என்ன டைம் தான் வேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியுங்கிற மாதிரி சொல்லிடுவார். இதுக்கு அடுத்து அந்த போலீஸ் போய் உண்மையாக சொல்லுவாரா, சிவா கிட்ட தான்
அந்த இது இருக்குன்னு அபூர்வாவுக்கு தெரிஞ்சிருமா. இதுக்கடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சீரியல் குட்டிடுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். அபூர்வா சீக்கிரம் மாட்டணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த கதை இன்னும் சுவாரஸ்யமாக போகணும்னு நினைக்கிறீங்களா, என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.